ஹாய் ஹலோடா குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இன்னைக்கு ஃபைனலி எஃப்எஃபோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரிடா, போஸ்ட் போட்டே ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. பட் வீட்டில் யாரும் ஃப்ரீ ஆகலடா. நானும் ஃப்ரீ ஆகும்னு பார்த்தேன், ஆகலை. ஸோ நாளைக்குமே வீட்டில் ஆள் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. யாரும் வெளியே போகலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் இப்போ டைம் 1:35 உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி என்னை மன்னிச்சிருங்கடா. இனி பார்ட் 2க்குலாம் இவ்வளோ வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறேன். ஓகேடா, இன்றைக்கு யூ ஆர் மை எவ்ரி திங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். சுமூகமாக எஃப்எஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேடா, இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு யூனிவர்சிட்டி, லைக் அந்த யூனிவர்சிட்டியோட நேம் எஸ்கே யூனிவர்சிட்டி. அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஒரு பிளேஸ் எஸ்கே பாய்ஸ் ஹாஸ்டல். ஓகேவா? அதுக்குள்ளே ஒரு ரூமை ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த ரூமுக்கு வெளியே ஒருத்தவங்க நின்று கத்திக்கிட்டு இருக்காங்கடா. பட் உள்ளே இருக்கிற பர்சன்ஸ் காதிலே வாங்கலை. இவரும் எவ்வளவோ கத்துறாரு. டெய் சத்துனார் அமைதியாக இருங்கடா, ஏன்டையும் தாலி போட்டு அருகிறீங்க சத்துனார், அமைதியாக இருங்கடா. டேய், 4 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னடா நினைப்பாங்க அப்படின்னு கேட்கும் உள்ளே இருக்கிற பர்சன் தான். அவங்க கிடக்கிற மயிராண்டி மச்சான் புது சாங்கு. ஸோ இப்போ அங்கே ஒரு சாங் தாண்டா ப்ளே ஆகுது. ஸோ இப்படியே அங்கே ஒரு சாங் ப்ளே ஆகி முடிக்குதுடா. இப்போ தான் அவங்களும் கத்தி பார்த்துட்டு போயிருப்பாங்கடா. ஆக்சுவலி இப்போ அந்த 2 பர்சன் ஃப்ளோரில் படுத்துட்டு தாண்டா. அதில் ஒரு பர்சன் தான், மச்சான் நாளைக்கு காலேஜ் திறகுதுடா. டே, நாளைக்கு கட் அடிச்சிடலாமா? கேனத்துக்கு மண்டே உடச்சிடுவேன். நான் எப்போடா காலேஜ் ஸ்டூடியோன்னு இருக்கேன், நீ என்ன கட் அடிச்சிடலாமான்னு கேட்குறேன். ஐயோ, இவனுக்கு காதல் ஆசை வந்தது தான் வந்துச்சு. போட்டி என் ஊசர் எடுக்கிறான்டா மயிரே. வேணாண்டா, நாளைக்கு ஒரு நாள் கட் அடிக்கலாம்டா. ஜிம்னா அமைதியாக படுகிறியா இல்லை உண்மையாலுமே மண்டே தொடக்கிட்டா? பாட்டு எதாவது ஆஃப் பண்ணி தொலை சொன்னேனே. நீ ஆஃப் பண்ணிட்டு படுத்தா படுப்பார இல்லாட்டி டே ஆஃப் பண்ணுறா. அது லாஸ்ட்டு படுத்தாண்டா, அதுவே ஆஃப் ஆகிக்கண்டா. ஸோ அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம வீமின் தான். அதாவது தேங்கு ஜெமினும் தான். இவங்களோட குற்ற இன்ட்ரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேத்துக்கு அப்பா அம்மா கிடையாதுடா. ஜெமினோட அண்ணனோட வீட்டில் தான் இவங்க 2 பேருமே இருக்காங்க. அண்ணனா வேறு இல்லை, ஆரம் தான். ஆரமுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் யார்? ஜென் தான் அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்க வீட்டில் தான் இவங்க இருப்பாங்க. தேங்க்கு ஆரம் நம்ஜின்னா ரொம்பவே பிடிக்கும். அப்பா அம்மான்னு தான் இவன் கூப்பிடுவான். அவங்களுமே இவனுக்காண்டி குழந்தையே வேணான்னு இருக்காங்கடா. அவ்வளோ பிடிக்கும் தேங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். தேங்குமே அவங்கள ரொம்பவே பிடிக்கும். இவங்க 2 பேத்துக்குமே அப்பா அம்மா இல்லை. ஸோ தேங்க் சின்ன வயசுலேருந்தே அவங்கள்ட்ட வளர்ந்ததுனால ஒட்டிப்பான் அப்படியே ஒரு மாதிரி. அப்புறம் ஜிமின் வந்ததில் சின்ன அண்ணின் தாண்டா கூப்பிடுவான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாக அது இருந்துச்சுன்னா அது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த பாண்டிங் பிடிக்கும், அதனால தான். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகிடுதுடா. மறுபடியும் வார்டன் வந்து கத்துறாங்க. டே எந்திரிங்கடா, உங்களுக்கு 9:30க்கு காலேஜ்டா, எந்திரிங்கடா, டைம் 8 ஆகிடுச்சுடா. டே எந்திரிங்கடா. எப்பா, ஐயோ என்னால் முடியலையே. டே 4 புள்ள பித்தவன்ட்டேன் நான் இவ்வளோ கஷ்டம்லாம் படவே இல்லை. நான் உங்கள் 2 பேர்த்த வச்சுக்கிட்டு நான் படுற படவே. நீங்கள் காலேஜ் போயிட்டு வாங்கடா, நான் பார் ரிசியூம் லெட்டரை கொடுத்துட்டு வேலையை விட்டு போகல அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜிம்முன்னு தாண்டேன். நீ அவ்வளோ சீக்கிரம் போயிடுவேன், உன்னை நாங்கள் விட்டுருவோம். அதெல்லாம் விட முடியாது. ஏன்டா, நீ எனக்கு எப்போ போர் அடிக்கிற அப்போ தான் உன்னை நாங்கள் விடுவோம். எப்படா நான் போர் அடிப்பேன்? உன்னை விட்றப்போ போர் அடிக்கும். முருகா கிளம்புங்கடா, எழுந்திரிச்சு, எங்களுக்கு தெரியும் நீ கிளம்பு மேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜிம்முனுமே டேய் நாசமாக பண்ணோன்னே எந்திரா. டேய் என்னடா எந்திரா, காலேஜ் போகணுன்னா விடிஞ்சிச்சு, எந்திரி. ஸோ இப்படியே 4 பேரெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி கேட்டுக்கிட்டு போகிறாங்கடா. அங்கே தான் வாட்ச்மேன் தான் உட்காந்துட்டு. என்ன இப்போ அந்த வாட்ச்மேன் தான்டா, என்னடா
9:30க்கு காலேஜ், இவ்வளோ தைரியமாக 9 மணிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜிம்முந்தாண்டா, அதான் வந்துட்டோம்ல 9 மணிக்கு, 1/2 மணி நேரம் கேப் இருக்குது, நீ எங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்லவும், பாராட்டுறேன் இது ஜிம்னா தேங்கு கேன்டீனில் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கையும் முட்டா பப்ஸையும் கட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இவனுங்க 2 பேரும் ஒவ்வொருத்தவங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டு தான்டா. மச்சான் என்னடா அவன் இப்போ என்ன சொன்னான், மச்சான் அவன் முட்டா பப்ஸையும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கையும் கட் பண்ணுறேன்னு சொல்கிறான்டா, அவனை விட்டு வைக்கலாம், நோ நெவர், எடு அந்த பூத்தொட்டியை அப்படின்ட்டு லைக் அந்த பூத்தொட்டி எடுத்து அவன் மண்டி உடைக்க போகிறானுங்க. அவனுங்க தான் டே அப்பா விடுங்கடா, மன்னிச்சிருங்கடா, தெரியாமல் சொல்லிட்டேன்டா, விடுங்கடா அப்படின்னு சொல்லவும், இப்போது ஜிம்முன்னு தான்டா, உன்னை நான் என் ஆள்கிட்ட சொல்லி உன்னை நான் வேலையை விட்டு தூகலை, என் பேர் நான் மாற்றிக்கிறேன்டா, என் பேர் ஜிம்மின் பார்க்கலடா அப்படின்னு சொல்லவும், இப்போ நம்ம தேங் தான், அப்புறம் என்னடா பார்க் ஜிம்னா செருப்பு தேங்கு செருப்பு இது மாதிரி ஜிம்முன்னு சொல்லவும் தான்டா. இப்போ தான் லைக் அந்த ஆள்லாம் வேறு யாரும் இல்லை, வேறு யார், நம்ம சேவேஜ் கிங்கு அகஸ்டி யுங்கி சுகாதா, வேறு யாரும் கிடையாது. லைக் வந்து இப்போ பிரின்சிபலுக்கு அடுத்து யுங்கி அது மாதிரி ஒரு பொசிஷன்றா, அதனால தான் யுங்கிக்குன்னா இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. இவன் அப்படி சொல்லவும் இப்போ அவன் தான், டேய் குமார் உன் வாய் தாண்டா உனக்கு ஏமா, நீயே உனக்கு வேலை வச்சுக்கின பத்தியா, உன் வேலைக்கு ஓலை வச்சுக்கின பத்தியா, உன் வாய் தான் உனக்கு எம்மனை நானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு இப்போ தான் அது ஒன்று புரியுதுன்னா நீக்கு சாயந்தரம் வேலையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ தேங்காண்டா மச்சான் கூல்டாம் கமான் நம்ம போய்க்கலாம், அவன் கிடைக்கிறான் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவோம். சொட்டேன் உன் மண்டே ஒரு நாள் நான் உடையில என் பேரை மாற்றிக்கிறேன்டா அப்படின்ட்டு ஜிம்முன்னு ஒரு மாதிரி மிரட்டிட்டு போகிறான் தலைவன். இப்போ வேண்டா எப்படியோ போயிடுறாங்க, அலப்பறையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் ரூமில் போய் உட்காடுறாங்கடா. உட்காந்துட்டு லைக் இப்போ லாஸ்ட் பெஞ்சில் தான் அவனுங்க போய் உட்காருவானுங்க. இப்போ உட்காந்தது தான்டா ஃபஸ்ட்டு கிளாஸே வந்து யுங்கியோட கிளாஸ் தான். யுங்கி வந்து இவங்களுக்கு மேக்ஸ் டீச்சராக இருப்பான். யுங்கியோட கிளாஸ் தான்டா. இப்போது நம்ம ஜெமினா என்ன பண்ணுவான், வச்சகன்னு வாங்காமல் மூஞ்சியை தான் பார்த்துன்னு இருக்கான். பயலுக்கு சலிக்குமா சலிக்காதா ஒன்றும் தெரியல, அப்படியே தான் பார்த்துன்னு இருக்கான். இப்போ தேங்க் பார்த்துட்டு, மச்சான் நாசமாக போகிறான், என்னடா வழியுதுடா, எங்கடா வலியுது, வாயில் என்னடா வலியுது சொல்லு, ஆத்தாடி அதை என்ன பார்த்துட்டு இருக்கா, பாடத்தெல்லாம் கவனிக்க மாட்டியா, நீ என்ன மச்சான் பண்ணுற, நான்லாம் பாடத்தை கவனிச்சிட்ருக்கேன்டா, நல்லா உருப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீலாம் உருப்பிட்டேன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா உலகமே அழிஞ்சிரும். பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்கள், சைட்டு தான் நினைக்கிறேன் மயிராக தான் தெரியுதுல்ல, அப்புறம் இது கூட வாயில் நல்லா வந்துடும் படாங்கிட்ட. அகைன் அப்படியே அதை கண்டினியூ பண்ணேன். இவங்க அப்பப்போ பார்த்து ஒரு ஸ்மைலு, ஒரு அப்படி கண்ணடிக்கிறது, அப்படி பண்ணிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸுக்குள்ளே பாடத்தை நடத்திக்கிட்டு டேங்க் அப்படியே வைத்த எரியுது, நம்பால் எப்படா வருவான் அப்படின்னு இருக்குடா. ஸோ இப்போ தான் அந்த கிளாஸ் முடிஞ்சிடுது. எங்கேயுமே அப்படியே லைட்டாக பாய் அப்படின்ட்டு போக இப்போ நம்ம ஜிம்லேருந்து பாய் அப்படின்னு அப்படியே எந்திரிச்சு தலைவன் காட்ட போயிருப்பான். தேங்கலைன்னா மானம் போயிருக்கோம். இவங்க சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பை. ஸோ போகும். நெக்ஸ்ட் கிளாஸ் யாருது, தலைவன் ஜங்குவோடது தான். அவன் தான் தேங்கோட ஆளுமே. அப்படியே பிளாக்கில் ஹேண்டை வந்து டக்கிங் பண்ணிவிட்டு பண்ணிக்கிட்டு வந்திருக்கான்டா. பிளாக்கில் அப்படியே உள்ள கையில் லைக் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு லைக் 2 புக்ஸ், ஓகேவா, அப்படியே உள்ளே வரான்டா. நம்ம தேங் தான் அப்படியே பார்த்த உடனே தலைவன் ஃப்ளாட்டு. ஆக்சுவலி தேங் வந்து ஜங்குக்கு வந்து தேங் செகண்ட் இயர் படிக்கும்போது வந்து ஜாயின் பண்ணியிருப்பான்டா. அப்போயே அவன் ஃப்ளாட் ஆகிருப்பான். இப்போ ஃப்ளாட் ஆகலை, அப்போயே ஃப்ளாட் ஆகிருப்பான். அப்போயிலேருந்து தொல்லை பண்ணிக்கினே கிடப்பான். எப்படின்னா இப்போது அவனு எவ்வளவோ சொல்லுவான், ஜங்குக்கு தேங்க சுத்தமாக பிடிக்காது, இந்த க்ரஷ் அந்த மாதிரிலாம் கட்டவே கிடையாது, சுத்தமாக பிடிக்காது. இவனுக்கு ஏஜ் கேப் இருக்குது, இவனுக்கு 20, அவனுக்கு 30, இது மாதிரி ஏஜ் கேப் இருக்குது. ரெண்டாவது வந்து இவன் ஒழுங்காக படிக்க மாட்டான், இல்லை லவ்க்கு வந்துடுச்சுன்னா இன்னும் மட்டமாயிருவான்ட்டு இவன் அக்செப்டே பண்ண மாட்டான். இவனு என்னென்னமோலாம் பண்ணி பார்ப்பான்டா, அவன் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். நான் பண்ண முடியாதுன்னு தான் இருப்பான். இப்போது இவ்வளோ நேரம் தேங்க மூஞ்சில் ஒரு ட்ரக்னஸ் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தொண்ணு புல்லு குழந்த மாதிரி மூஞ்சி பூரா பல்லாவே தான் இருக்குது.
இப்போது இதை வந்து ஜங்குக்குமே பார்க்குறான்டா. பார்த்துட்டு இவன் எதுக்கு நான் வந்தால் மட்டும் இப்படி என்னமோ ஃப்யூஸ் போன பல்பு மறுபடியும் எரியிற மாதிரி பண்ணுறான்னு தான் எனக்கு தெரியல. ஐயோ காட், இவனை எப்படியாவது என்கிட்ட இருந்து பிரித்து விடுங்க அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே மனசில் நினச்சிட்டு உள்ளே வரான்டா. தேங் தான் கன்னத்தில் எடுத்து ஒரு கையை வைக்கிறான். ஒரு பொசிஷனில் உட்காரான். லைக் இப்படி சின்ன கை வச்சுட்டு உட்காருவாங்களடா, அது மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காடுறான்டா. அந்த பொசிஷன் தான் அவனுக்கு எப்பயுமே வச்சுட்டு உட்காந்து ஜங்குக்கு பார்க்குறார். இவரும் பார்க்குறார், அவரும் முறைக்கிறார். இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவரும் முறைத்து கொண்டே இருக்கிறார். அப்படியே அவனும் திரும்பி போர்டில் எழுத ஆரம்பிச்சிடறான்டா. லைக் அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி போட்டுட்ருக்கான். இவன் வந்து அவனுக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஓகேவா. எனக்கு இந்த மேக்ஸு ஃபிசிக்ஸ்லாம் வராது. ஏதாவது மேக்ஸுக்கு அடுத்து ஃபிசிக்ஸ்க்கு வருமானு எனக்கு தெரியாது. அவரை படி விடுங்க, எனக்கு நான் மேக்ஸ்லலாம் வீக்கு. ஸோ ஏதோ வருது விடுங்க. ஸோ அவன் வந்து அங்கிட்ட அந்த ஃபார்முலாலாம் எழுதி போட்டுட்ருக்கவும் இவன் தேங் வந்து ஜங்குக்கை தான் பார்க்குறான்னு ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. அவன் வந்து இப்போ தான்டா ஜங்குக் தான் தேங் பாடத்தை கவனி வேடிக்கை பார்க்காத அப்படின்னு சொல்கிறான்டா. தேங்க்கு புரியுது அவன் வந்து என்னை பார்க்காத பாடத்தை கவனின்னு சொல்கிறான்னு. அவன் வந்து இன்டெரக்டாக சொல்கிறான். அது தேங்க்கு நல்லாவே புரியுது. பட் தேங் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீ பாட்டுக்கு எழுதி போடு பேபி, நான் பாட்டுக்கு உன்னை பார்க்குறேன். அது மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்குமே எவ்வளவோ சொல்லுவான், ஆனால் தேங்க் கேட்கலடா. இப்போ தான் இப்போ லைக் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சிடும், அடுத்து பிரேக் அவர் தான்டா. இப்போ தான் ஜங்குக்கு வந்து போவான். தேங்க் அப்படியே முன்னாடியே போயிடுவான். போயிட்டு ப்ரொஃபஸர் என்ன தேங்க உனக்கு பிரச்சனை? என்ன ப்ரொஃபஸர் எப்போ வந்தாலும் எரிஞ்சு விழுகுறீங்க? யார் நீ எனக்கு நான் எதுக்கும் உன்கிட்ட பாசமாக பேசணும்? நீங்கள் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், நாங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, போய் மூடிக்கிட்டு படிக்கிற வேலையை பாரு, தேவை மாரி இல்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கேன் டி, உனக்கு நான் இவ்வளோ சொல்கிறேனே, வெக்கமா இல்லையா உனக்கு? ஸோ இப்படி கேட்கவும் தேங்க் ஒரு மாதிரி டக்குன்னு இதாகிடுதுடா. அவனை யாருமே இப்படி கேட்க மாட்டாங்க. ஜிமின் வந்து இப்படி கேட்க விட மாட்டான். ஏன்னா ஜிமினுக்கு வந்து தேங் ஒரு இடத்துல தலை குனியக்கூடாது. அது மாதிரி தான் ஜிமினே இந்த இடத்துல இல்லைனாலும் தேங் வந்து அடிச்சிருவான் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள. அந்த வார்த்தை வாயிலேருந்து வர்றதுக்குள்ளேயே அடிச்சிருவான். பட் ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை கூட எடுத்து பேச மாட்டான்டா. அப்படியே ஒரு மாதிரி ஹைட் பண்ணிக்கிறான். லைக் ரெடிட்டியரே வந்திருக்கும் பிள்ளைக்கு, நிறையா ஹைட் பண்ணியிருக்கான். இதுவும் எனக்கு அதில் ஒரு பார்ட் ஆஃப் அது மாதிரி நினச்சிக்கிட்டு ஹைட் பண்ணிடுதான்டா. இப்போ வந்து அப்படியே பார்க்குறான். தெரியல ப்ரொஃபஸர், உங்கள்கிட்ட பேசினா மொத்தம் நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் அந்த வெக்கம்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் என்கிட்ட கேரிங்காக பாசமாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நான் யார் மேலேயுமே இவ்வளோக்கு ஃபால் ஆனது கிடையாது. உங்கள் மேலே எதுக்கு ஃபால் ஆனான்னு எனக்கு தெரியல. பட் ஃபால் ஆகிட்டேன். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் எனக்கு இந்த லைஃப்பில் பிடிச்ச பர்சன். ஜிமின் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தவிர அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பர்சன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஏன் உங்களை எனக்கு இவ்வளோ பிடிச்சிச்சின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜங்குக்குமே வந்து ஒரு மாதிரி ஆகுதுடா. அவனுக்குமே வந்து தேங்க திட்டுறது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் தேங் வந்து போகணும் இவனை விட்டுன்னு தான் அவன் திட்டுவான். ஆனால் தேங்கனோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருப்பான். அப்படி சொல்லவும் இப்போ ஜங்குக் தான் ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவான்டா. இப்போது தேங் தான் பார்த்துட்டு, கடவுளே இவன் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஏன் இவனை இவ்வளோ பிடிச்சிச்சு அப்படின்ட்டு போகிறான்டா. இப்போ அவன் மூஞ்சி ஒரு மாதிரியே இருக்கத ஜிமின்மே பார்க்குறான். பார்த்துட்டு, மச்சான் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. என்னடா மறுபடியும் தான் சொன்னானா? சேச்சா இல்லையே, என்னைக்கு ஒன்று நல்லா பேசினேன். யாருக்கு அதில் புதுத்துற? என்ன சொன்னான்? ஒன்றும் சொல்லலடா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சரிவா அந்த உட்காருவா அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ லைக் ஒரு 2 hours போகுதுடா. போனது லஞ்ச் பிரேக் தான் ஆகுது. இப்போ லஞ்ச் பிரேக்குக்கு தான் வந்து இவனுங்க கேன்டீன் போகிறானுங்கடா. இப்போ இவனுங்க கேன்டீன் போகிறானுங்க. அப்போ தான் தேங்க் ஒரு மாதிரி குட் ஃபேஸோடு தான் வந்திருப்பான். இப்போ அந்த விஷயத்த பார்த்த உடனே ஜிமினை பார்த்தேன், மச்சான் என்னடா மில்க் ஷேக்கை பார்த்தியா? ஆமாண்டா, நீ
நான் 2 வாங்கி தரேன், நீ என்னோடதை எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் டேபிளில் உட்காரு, நான் இதை போய் கொடுத்துட்டு வரியா? கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு புள்ள ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்லிட்டு போகும். இவன் பார்க்குறான், இப்போ மட்டும் இவன் போய் ஏதாவது மூஞ்சி சோகமாக வரட்டும், அவனுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இப்போ தேங்கமே வாங்கிட்டு போயிடுறான்டா. வாங்கிட்டு போய் ஜிம்மிட்ட டே நீங்கள் இது மாதிரி நீங்கள் உட்காந்துரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு அவனுமே போகிறான். லைக் ஒரு மாதிரி குதிச்சு போன பிள்ளை வாசலில் போய் அப்படி ஒரு மாதிரி தலை குனிஞ்சிட்டு லைக் அந்த ஹேரெல்லாம் ஒரு மாதிரி எடுத்து ஒதுக்கிட்டு மேலே பார்க்குறான்டா. பார்த்தா அந்த ஸ்மைல்லாம் அப்படியே ஃபாலோ ஆகிடுது. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஒரு விஷயத்த பார்த்துருப்பான். என்னன்னா இது நியூ கேரக்டர் ஸ்டெல்லா, ஓகேவா? இவங்க ஜிம்மின் தேங்கோட இங்கிலீஷ் மேம். அவங்களுக்கு ஜங்குக் மேலே ஒரு கண்ணு. அதனால் இப்போது ஸ்டெல்லா தான் ஜங்குக் இங்கே பாரு, நான் உனக்காண்டி தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இன்னும் நான் வாங்கிட்டு வரல, மேட் வித் மீ, நானே செஞ்சேன் தெரியுமா உனக்காக. உங்கள் பாரு, நான் கையிலலாம் கட் பண்ணிக்கிட்டேன், நீ இதை மட்டும் கொடுக்கிறியா அப்படின்னு அந்த வளைஞ்சு பேசுகிறா. இதை தேங்கமே பார்க்குறான்டா. இப்போ ஜங்குக் தான் இதை தேங்கமே பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், இல்லை ஸ்டெல்லா மேம் என்கிட்ட இருக்கு. ஜங்குக் ஜஸ்ட் கால் மீ ஸ்டெல்லா. இல்லை ஸ்டெல்லா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, பரவாயில்ல நீங்கள் வேணால் போய் கொடுங்க. நான் உனக்காண்டி தானே இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், ப்ளீஸ் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி உரசி சொல்லுவோம். இப்போ ஜங்குக் தாண்டா வேறு வழி இல்லைன்னு வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லையா? நான் சாப்பிட தான் போகிறேன், நீ வரியா? ஒன்றா சாப்பிட்லாம். இல்லை பரவாயில்ல, நான் தனியாகவே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் சுகா கூட சாப்பிட போகிறேன், நீங்கள் போங்க. இல்லை ஜங்குக்கா, நீவா இன்னைக்கு ஒரு நாள் என் கூட உட்காந்து சாப்பிடு. இல்லை மேம் பரவாயில்ல, நீங்கள் போங்க. இப்படி சொல்லவும் போகாமல் ஒரு மாதிரி கிட்ட வராடா. இதை நம்ம பார்க்குறான். பார்த்துட்டு பிள்ளைக்கு அழுக வந்துடுது. ஏன்னா இவன் எவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டான், ஜங்குக்கும் இருக்க விட மாட்டான், இவ்வளோ அப்படி இருக்க விட அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுதுடா. இப்போது அவங்க ஸ்டெல்லா ஒரு மாதிரி வருஷமாக எப்படியோ ஜங்குக்கு பேசி அமுச்சு விட்டுறான். இவன் தான் ஒரு மாதிரி அந்த இதை டியர்லாம் வைப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான்டா. ஜங்குக்கு பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற? சார் அது நான் கேன்டீன் போயிருந்தேன், அப்போது இந்த மில்க் ஷேக் பார்த்தேன், ஸோ உங்களுக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன், பட் மேம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நான் வாங்கி வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லவும் ஒரு மாதிரி தயங்கி சொல்கிறான். ஜங்குக்கு புரியுது, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான்னு உனக்கு புரியுது. பாருதேன், ஜஸ்ட் உனக்கு என் மேலே இருக்கிறது ஒரு அஃபெக்ஷன் மட்டும்தான், அதனால தான் இப்போது நீ ஸ்டெல்லா என்கிட்ட பேசினது கூட இவ்வளோ ஜெலஸ் ஆகுற, அது ஒரு அஃபெக்ஷன் அப்படின்னு. ஸோ இப்படி தான் ஜங்குக் சொல்லதான்டா. இப்போ தேங்க தான் ஆமாம்ல, அஃபெக்ஷன் தானே உங்கள் மேலே எனக்கு, அதனால தான் எனக்கு இவ்வளோ ஜெலஸ் ஆகுது. அழுகாத பையன் நானே, உங்களால் இத்தனையோ வாட்டி அழுதுருக்கேன், பட் இன்றைக்கி ரொம்ப அழுதுட்டேன். இட்ஸ் ஓகே ப்ரொஃபஸர், நீங்கள் இதை வாங்கிக்கோங்க, வாங்கி குப்பை தொட்டில் கூட போட்டுக்கோங்க, அவக்கூட தான் போடுவீங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு குட்டி ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு மாதிரி இந்த கழுத்து அந்த பக்கத்து சாய்ச்சிக்கிட்டு சொல்கிறான்டா. ஒரு மாதிரி சேட் ஃபேஸோட ஒரு க்யூட்னஸோடு சொல்கிறான். இதை ஜங்குமே பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுறான். ஏன்னா இவன் யாரையுமே அவ்வளோ ஹர்ட் பண்ண மாட்டான். தேங் ஜங்குக்கை விட்டுட்டு போகணும் தான் ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணுவான்டா. ஆனால் அதுவே அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்லாம் கில்டினஸ்லாம் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, இவன் சின்ன பையனாக இருக்கான், அதை எல்லோரும் என்ன பேசுவாங்க அதில் நமக்கே தோணும்ல. பட் தேங் கான்ஃபிடென்ஸாக இருப்பான். ஏஜ் இஸ் ஒன் ஆஃப் த நம்பர், அது ஒன்றும் லவ்வை ப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது, அப்படி தான் இருப்பான், ஓகேவா? இப்போ அவன் தான் எனக்கு வேணும் தேங் சார், எனக்காக வேணாம், நீங்கள் எனக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் நாங்கள் வச்சுட்டு போகிறேன், நீங்கள் உங்கள் கையில் இதை நான் உங்கள் கையில் மட்டும் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நான் போனதை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் இவனும் வேறு வழி இல்லாமல் வாங்கிடுறான்டா. இப்போது
தேங்க் போனதும் இவன் அதை தூக்கி போடல, லைக் அவனோட பேக்கில் வச்சுக்கிறான். இதை தேங்க் பார்க்குறான். பார்த்துட்டு வெளியே போய் தூக்கி போடுவார் போல் அப்படின்ட்டு ஒரு மாதிரியே லைக் கண் கலங்கினதோடய போகிறான்டா. ஜிமின் வந்து ரொம்ப லேட்டாக இருக்குன்னு வந்திருப்பான். லைக் இவன் அந்த ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளியே வந்து ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஜிமின் கரெக்டாக முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போது தேங்க் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் தாண்டா, ஹே மச்சான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான்டா. ஒன்றும் இல்லை ஜிமின், என்ன மில்க் ஷேக் வாங்கலையா? இல்லை நான் கொடுத்துட்டேன், அவர் வாங்கி பேக்கில் வச்சுட்டார். என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். காலையில் ஒரு மாதிரி இருக்குது, இப்போ ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அவன் நினச்சிட்ருக்கான்? ஜிம்னா அங்கே வரும். ஒன்றும் கிடையாதுடா. என்னன்னு கேட்டேன். காலையில் நடந்துச்சு, இப்போ நடந்துச்சு, சொல்கிறியா? தாள்லாம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. போய் அவனை வம்பிழுத்துறான்டா, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லவும் தேங்கமே சொல்கிறான்டா. அது காலையில் நான் கேட்டதுக்கு உனக்கு சும்மாவே இல்லையா தேங்கண்ணா இவ்வளோ பேசுகிறது அப்படின்னு கேட்டாரடா. இப்போது ஸ்டெல்லா வந்து மேம் வந்து ஒரு மாதிரி உரசி நின்று பேசினாங்க. அதை அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பனானா மில்க் ஷேக்குமே வாங்கிக்கிட்டாரு. பட் நான் கொடுத்ததை வாங்கிக்கலடா. அதான் எனக்கு ஒரு மாதிரி சேடாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்கியுமே அதை கேட்டுட்டு அவன் அப்படி தான் உனக்கு புரியுதுல்ல அவனை பற்றி, அவனோட கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க என்ன மயிறு கேரக்டர் இங்கே பாரு, இங்கே உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உன் மச்சானுக்கு என்ன தாண்டா போய் பிரச்சனையா? இவன் 10 வயசு சின்னவனாக இருக்கவன் வேணாம், 5 வயசு 8 வயசு பெரியவளாக இருக்கிறவன் அவனுக்கு வேணும், அப்படி தானே? இல்லை அவன் மச்சான் ஆசை தானே, அதுக்காண்டி மச்சான் என்ன அவனுக்கு முன்னாடியே பிறந்திருக்க முடியுமா? டீம் என்னடா தப்பு பண்ணா? அவன் மேலே ஆசைப்பட்டது மட்டும்தான்டா தப்பு. அதுக்கு உன் ஃப்ரெண்டால் என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நல்லா செய்கிறான் அப்படின்னு ஜிம்னு மாதிரி கோவப்படுறான்டா. இப்போ தேங்க தான் கையை பிடிக்கிறான். மாரி கையை எடுத்துரு ஒழுங்கா அப்படின்னு சொல்லவும் இப்போ தேங்க இப்படியே கையை எடுத்துடுறான்டா. இப்போது எடுத்ததுன்னா இவங்க பார்க்குறான். ஜிம்னு வந்து பார்த்துட்டு இவங்க உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்கே கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறந்தாலும் எனக்கு என் மச்சா தாண்டா குழந்த. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இவனோட நான் என்ன இவங்க சொல்கிறது உங்ககிட்ட? ஐயோ தேங்க இப்போ நீ போய் சாப்பிடுப்போம். டே வேணாண்டேன்னு நான் ஒன்றும் கேட்கலடா, போடா நான் பேசிட்டு வரேன். நீ வேணாண்டா டே, நான் அவன்கிட்ட பேசலடா, நீ அவன்கிட்ட பேசுகிறேன்டா, நீ போடா போய் சாப்பிடுப்போம், உன்னோட மில்க் ஷேக் அங்கே இருக்குது, நீ போய் சாப்பிடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்கயுமே தேங்கமே போயிடுறான்டா. இப்போ ஜிமின் தான் அப்படி, உனக்கு புரியுதா இல்லையா? உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்கே கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தாலும் என் மச்சாதான் என் குழந்த, அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். டே அவங்க அப்பா அம்மா செத்ததுலேருந்து நாங்கள் 3 பேரும் அவனை வெளியே கூட்டிகிட்டு வர எவ்வளோ திறமாடா கஷ்டப்பட்டோம். அவன் எத்தனை வாட்டி திரும்ப பைக்கில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவனை அப்பையிலேருந்து நான் இப்போ பைக் ஓட்ட விடுறது கிடையாது. அவனை ஒரு குழந்த மாதிரி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கான்டா. அது எப்படி அவன் வந்து உன் மச்சான் இப்போ இவ்வளோ ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கான்? அவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்? இல்லை கேட்குறேன் என்ன நினச்சிட்ருக்கான்னு கேட்குறேன். ஜிம்னா விட்டு ஜிம்னா நான் பார்த்துக்கிறேன். என்னடா மயிரை பார்த்தேன் அங்கே பாரு, இவன் அழுகாமல் நான் பார்த்துட்ருக்கேன் சரியா? 10 வருஷமாக இவனை அழுக விடாமல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் இப்போ இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ திரும்ப அழுதுட்டான். இல்லை கேட்குறேன், போன வருஷத்தோடு இந்த வருஷம் மச்சான் எவ்வளோ ஹர்ட் பண்ணான் தெரியுமா? அவனை எவ்வளோ கஷ்டம். ஒரு நாளைக்கு அவன் கிட்டத்தட்ட ஒரு 15 டைம்ஸாவது அழுதுறான்டா. எனக்கு எப்படி இருக்கும்? அவன் என் குழந்த, அவனை அழுக விடாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என் முன்னாடியே அவன் அழுகிறான், ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் என்ன மயிருக்கு நான் இருக்கேன்னா? இங்கே பாரு இவங்க, எனக்கு உன்னோட அவன் தான் ப்ராப்பர்ட்டி. மச்சான் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தானா, நீயும் வேணாம் உன் லவ் மயிரும் வேணான்னு விட்டுருவேன், போயிடுவேன். அதுக்குன்னு உன் மச்சான் நான் சும்மா விட்டல, நான் போக மாட்டேன். எனக்கு பாரு ஜிம்மன், எனக்கு புரியுது உனக்கு அவன் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரியுது, நான் பார்த்துக்குறேன். நான் போய் அவன்கிட்ட கேட்டு அவன்கிட்ட சொல்கிறேன், நம்ம பார்க்கலாம், முடிவு பண்ணிடலாம் விடு. அவன் என்னன்னு கேட்டு முடிவு பண்ணிடலாம் விடு அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி அவனுக்கு கூல் பண்ணி அனுப்புகிறான்டா. அவனுக்கு அப்பயுமே கோவம் குறையில தனியாக கையில் மாட்டோம் அடித்து கொண்டு புதைக்கிற மாதிரி அவனை அப்படின்ட்டு ஜிம்முனுமே போகிறான்டா. ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அங்கே தேங்க் சாப்பிட்ருக்க மாட்டான், அப்படியே அந்த தூணுக்கிட்ட நின்றுப்பான். இவன் தான் அப்படியே பார்த்துட்டு, ஐயோ நான் என்ன தான் பண்ணுறது? இப்போது அப்படியே அந்த டீயெல்லாம் வைப் பண்ணிவிட்டு லைக் அந்த கோவமான ஃபேஸ்லாம் அந்த கோவமான ஃபேஸெல்லாம் அப்படியே கூல் பண்ணிக்கிட்டு, டே சாப்பிடலையாடா?
இல்லைடா, நீ அங்கே ஏதாவது பிரச்சனை. நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ இப்படி பேசுகிறாள? அது நீ எதுக்கிட்ட ஒரு மாதிரி கூசி கூசி பேசுகிற? நான் உன் மச்சான்டா. அது ஜிம்னா அது அப்படின்ட்டு லைக் அப்படி ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான்டா. நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னாடா? எனக்கு தெரியல ஜிம்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா? ஒரு வேளை நீ சொல்கிறத கேட்காம அவனை நான் லவ் பண்ணுறதுனால நீ ரொம்ப கஷ்டப்படுறியோ? நான் பேசாமல் செத்து போயிட்டா. இப்போது இப்படி தேங்க்ஸ் சொல்லுவோம், அடுத்த செகண்டே அவன் கண்ணத்தில் ஒரு ஸ்லாப் தான்டா. நீ செத்து போகிறதுக்கு அவனை 10 வருஷமாக நான் பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கேனா? இல்லை கேட்குறேன், நீ செத்துட்டுனா நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்? என்னடா பண்ண போகிறேன்? எனக்கு என்ன நினச்சேன், இவங்க முக்கியம்னா உனக்கு அடுத்து தான் எந்த மயிரானா இருந்தாலும் அப்படின்னு சொல்லவும் இப்போ மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான்டா. மச்சான், நான் இந்த தப்பு பண்ணுறேன்னாடா? நீ ஒன்றும் தப்பு பண்ணலம்மா. அங்கே பேர் நீ ஒன்றும் தப்பு பண்ணல. நீ ஏன் நீ சாப்பிடாம இருக்க? நீங்கள் சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு லைக் அந்த சாப்பாடை அப்படியே டஸ்ட்பினில் போட்டுட்டு அகைன் வாங்கி கொடுக்குறான்டா. இவன் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்றா, எனக்கு வேணாம்டா, நம்ம கிளாஸ் போகலாமா அப்படின்னு சொல்லவும் இவன் தான் காலையிலே சாப்பிடல அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு போய் ஃபீட் பண்ணுறான்டா. இவனுமே சாப்பிட்றான். லைக் தேங் சாப்பிட்லண்ணா, ஆல்மோஸ்ட் இவன் தான் ஃபீட் பண்ணுவான். இவன் ஜிம்முன்னு எப்படின்னா, தேங்க் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அம்மா அப்பா அது மாதிரி தான். ஜிம் இருந்தாலும் இவன் அவங்களுக்கும் மேலே இவனை பார்த்துப்பான்டா. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பான். இவனுக்கு ஒன்றுனா அந்த இடத்துல ஜிம்முன்னு இருப்பான். அந்த மாதிரி தான். இப்போ ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்கடா. கிளாஸ் ரூமுக்கு போனதும் இப்போ அப்படியே அவர்லாம் முடியுது, சாயந்தரம் தான். இவனுங்க ஒரு மாதிரி குதிச்சு ஓடுறானுங்க. மச்சான் முடிஞ்சிருச்சு, ஆமாண்டா முடிஞ்சிருச்சு, காலேஜ் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகிறமேன்னு லைக் சின்ன குழந்தைங்க ஹாலிடே விட்டா பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போகிறானுங்க. இப்போ ஜிம்முன்னு பார்க்குறான். மச்சான் வாடா போய் பேக் பண்ணின்னு வீட்டுக்கு போகணும்டா. ஆமாண்டா வாடா, அம்மா அப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்படியே போய் பேக் பண்ணிவிட்டு இப்போ ஜிம்மு தாண்டா கையில் சாவிக்கு சுற்றிக்கிட்டேன் பைக்கில் உட்காடுறேன். மயிரே என்ன பண்ணுற? பைக் ஓட்ட போகிறேன், பே பண்ணிட்டு வரப்போ இப்படி இதெல்லாம் அப்படின்னு லக்கேஜை கையில் கொடுத்துட்டு இவன் முன்னாடி உட்காந்துக்கிறான்டா. நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல, இவனை பைக் ஓட்ட ஜிம்முன்னு விட மாட்டான். ஸோ இப்போ ஜிம்மன் பைக் ஓட்ட உட்காந்துட்றான்டா. ஃபைனலி வீட்டுக்கும் போயிடுறாங்க. இந்த ஹாரன் சவுண்ட் கேட்டோன்னே அங்கே 2 பர்சன் தாண்டா ஓடி அதில் ஒரு பர்சன் தான் இப்போ அப்படியே தேங்காய் ஹக் பண்ணிக்கிட்டு, லாரி அங்கிட்டு ஓரமாக போய் தான் தொலையன், சாரிடா யாசம் இப்படி அழைச்சிட்ட. நான் எங்கம்மா அழைச்சேன்? நீ சாப்பிடு, அப்பா வீட்டுக்கே வர்றதில்லம்மா. அது எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சா, அதனால தான் வர முடியல. இன்னும் 2 வீக்ஸ்க்கு நான் உங்கள் கூட தான் இருப்பேன். எப்பா நீ வீட்டில் இருந்தே படியேன், எதுக்கு நீ ஹாஸ்டல்லாம் போகிற? உனக்கு அவங்க தண்ணியெல்லாம் ஒத்துக்குதா அப்படின்னு லைக் அது நம்ம ஜிம் தாண்டா ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒத்துக்குதுமா. அப்பா எங்க மகனே? நல்லா இருக்கியாப்பா? எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களே இல்லைனாலும் என் மச்சான் என்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ட்டு அங்கிட்டு திரும்பினா அங்கே அவன் தான் கையை 2 கட்டின்னு வாய் பூரா உப்புன்னு காற்றை வச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கான். அண்ணா நான் அங்கே ஒருத்தன் இருக்கேன்டா, என்ன மதிங்கடா கொஞ்சமாதிரி அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜிந்தாண்டா அச்சோ வாடா இங்கே வாடான்னு டேக் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு என் மேலே பாசமே கிடையாது. யாரா சொன்னா பாசம்? வா நான் உனக்கு முட்டாவை செஞ்சு தரேன். உண்மையாலுமா? ஆமாடா வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு போவோம். இப்போ அவங்க எல்லாருமே இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்கடா. போனதும் தான் சாமியாக 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஃப்ரெஷ்ஷாக போயிடறாங்கடா. போயிட்டு லைக் அந்த ஃபேமிலி ஒரு அழகாக ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி உட்காந்து அவ்வளோ ஒரு க்யூட்டாக சாப்பிட்றாங்கடா. எப்படின்னா எப்போ ஜிம்மின் தேங்க் 2 பேத்துக்குமே ஊட்டி விட்றான். அதே மாதிரி ஆரமும் நல்லா எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணுறான். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த ஃபேமிலி. இப்போ ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான்டா சோஃபாலாம் உட்காந்துருக்காங்க. லைக் பேசிக்கிட்டு இருக்காங்கடா. அம்மா செக்கப்லாம் போகிறீங்களா? அப்பாலாம் கூப்பிட்டு போகிறீங்களா? நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா. உனக்கு எப்படிடா உடம்பு இருக்குது? எனக்கெல்லாம் என்னம்மா, எனக்கு சூப்பராக தான் இருக்குது உடம்பு, ஜிமின் தான் இருக்கான்ல. சரி சாமி, நீ டயர்டாக வந்திருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. சரி அண்ணி நானும் போகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் எந்திரிக்க இப்போ ஜின் தாண்டா
குள்ளே அது எந்திரிச்ச கொண்டு போய் உக்காட்றா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் வாய்ஸ்லாம் ரகடா மாறுது அப்படின்னு. இப்போ ஜிம்மன் தாண்டா அப்படி உட்காந்துக்கிறேன். இப்போ இப்போ ஜிந்தான் தேங்க் போனதும் இப்போ ஜிமின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே வாயை திறக்கிறான். இப்போ தேங் தான், மச்சான் நீ வரல, போடா வரேன் அப்படி சொல்லவும் தேங்குமே போயிடுறான்டா. இப்போது ஜிம்மின் பக்கத்தில் சின்ன உட்காந்து, ஜிம்னா அவன் அப்படி தான் பண்ணானா? இல்லைம்மா. ஆமாம் அண்ணி, ஒரு 2 times பண்ணான். நான் அவனை கம்ஃபர்ட் பண்ணி படுக்க வச்சுட்டேன். 2 times பண்ணானா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் நீ தானடா? அப்படி பயமாக இருக்குமா? நம்ம நார்மல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டேப்லெட் வாங்கிட்டு இருந்தோம்ல. ஆமாம், அது சமாளிச்சிடலாம். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு மந்தில் ஒரு 3 டைமாவது அப்படி வந்துடுது. கூட்டிகிட்டு போகிறது என் மனசே வரமாட்டேங்குதுமா. எனக்கு என்னமோ என் மச்சான நானே பைத்தியமாக்குற மாதிரி தோணுது. நானே வந்தேன்னா டேப்லெட் கொடுக்க மாட்டேன், அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சிடுறேன். அப்படி பண்ண அவன் தூங்கிடுறாம்மா. லைக் ஒரு வாமான செஸ்ட்டு அதில் படுத்து அப்படியே தூங்கிடுறான். அவனுக்கு டேப்லெட் கொடுக்க வேணாம் அண்ணி, அதை அப்படியே நிப்பாட்டிக்கலாம். என்னடா சொல்கிற? அவனுக்கு உடம்புக்கு எதுவும் ஆகிட போகுதுடா. இல்லை அண்ணி, அவன் டேப்லெட் எடுத்ததோட இப்போ தான் நல்லா இருக்கான். ஸோ ஜிம்முன்னு இப்படி சொல்லவும் ஜிம்மே வந்து ஓகே சரிடா நீ போய் பாடு, அவனுக்கு ஏதாவது ஒன்றா என்ன கூப்பிடுறா. சரி. ஜிம்னா என்ன நீ அந்த ப்ரொஃபஸர், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? அவன் கையில் கிடச்சானா அடித்து கொன்றுவான். அவனால இவன் எத்தனை வாட்டி திரும்பாமா அண்ணி அழுகிறான். ஆனால் இன்னும் எவ்வளோ சொல்லி பார்த்துறேன். இவன் என்ன கேட்குறான்? நான் செத்துட்டேன் ஜிம்னாங்கிறாம்மா. என்ன அண்ணி வேணாம், என்ன அப்படி கேட்டானா? ஆமாம் அண்ணி, அப்படி தான் கேட்குறான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அவனோட மனசில் விழுந்துருது நம்மளால தான் ப்ராப்ளம்னு. நானே இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி தான் மதியம் சாப்பிட வச்சேன். அப்படி அவன் யார்? அவன் நானாக போய் பேசுகிறான். நீங்கள் பேசுகிறீங்கன்னா உன்ட்ட தெரிஞ்சுன்னா சத்தியமாக அவன் மனசை விட்டுருவான் அண்ணி. விட்டுருங்க, பார்த்துக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் மச்சான்ட்ட யாராலையும் போக முடியாது. இப்போ நிஜம்னு சொல்லவும் லைக் ஆரம்பிச்சுன்னுமே ஓகே அப்படின்ட்டு போடுறாங்கடா. இப்போ அங்கே போய் படுத்துடுறாங்க. இப்போ நம்ம தேங் தான், ஜிம்னா என்னடா வெளியே போகலாமா? நீ மணி 10டா, போகலாண்ணா. நமக்கு என்ன புதுசா? காம்பவுண்ட் செக்ரட்டரி குச்சா போவோம், கேட்டு வெளியே தானே போகிறோம். எங்கடா வாடா அப்படின்னு சொல்லவும் இப்போ போகிறாங்கடா. லைக் வெளியே போகிறாங்கடா. ஜின் பார்த்துட்டு எங்கே சாமி போகிறீங்கம்மா? நாங்கள் வெளியே போய்ட்டு வந்துடுறோம். மணி 10பா, வந்துடுறோம்மா சீக்கிரமா, 10:30க்குள்ளே வந்துடுறோம். சரி பார்த்து போங்க, நீ வண்டி ஓட்டாத. ஜிம்னு ஓட்டுட்டோம். ஏம்மா? டேய் வாடா முடிட்டேன் அண்ணி, நான் பார்த்துக்குறேன் விடுங்க அப்படின்ட்டு போகவும் இப்போ தான்டா லைக் தேங் வந்து ஒரு அட்ரஸ் சொல்கிறான். அங்கே போகிறாங்கடா. யார் விட்றா இது? நீ அந்த கல்லுறா அப்படின்ட்டு ஒரு கல் எடுத்து ஒரு விண்டோ பார்த்து உடைக்கிறாங்கடா. அப்படியே இப்போ தான் உள்ளே இருந்து பார்த்து யார் அது ஏன் விண்டோ உடைக்கிறது அப்படின்ட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க. ஹலோ ப்ரொஃபஸர் கீழே வாங்கோ அப்படின்னு சொல்லவும் இப்போ தாண்டா அவன் பார்த்துட்டு, டே யார் இவன் விட்டு எப்படா நீ கண்டுபிடிச்ச? அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்ல வந்தான்டா இவன். அப்போ இவங்க எங்கே தானே இருப்பான். ஆமாம் சரி, அப்போ நான் போகிறேன். எங்கே போகிறேன்? ஆள் கீழே வராமல் நீ போகக்கூடாது ஏய் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜங்குக்குமே கீழே வந்துடுறான்டா. அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடு வரான். இப்போ தான் தேங்கு, ஜிம்னா யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லவும் ஜிம்னுமே உள்ளே ஓடிடுறான். லைக் அவனோட பூனைக்குட்டியை பார்க்க அவன் போயிடுறான். இப்போது ஜங்குக்கு வந்து உனக்கு என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சி போச்சா? இதுக்கு இப்போ அங்கே வந்தேன்? உங்களை பார்க்க தான் ப்ரொஃபஸர் வந்தேன். டே நீ தான் என்னை வருஷம் 365 நாள் பார்த்துன்னு தானடா இருக்க, இதுக்குடா இப்படி பண்ணுற? இந்த கேப்லேயும் உங்களை பார்க்குறத விடக்கூடாது தான் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருத்தேன் உன்ட்டு ஒன்று சொல்கிறது புரியுதாலே. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் ஏஜ் கேப் இருக்குது, என்னை விட்டு போய் படிக்கிற வைப்பார், அதெல்லாம் சொல்ல போகிறீங்க? எனக்கே மனப்பாடாச்சு அப்படின்னு தேங்க் சொல்லவும் இவன் தாண்டா அப்படி போக பார்க்குறான். இவன் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா கையை பிடிச்சி அந்த வாலில் அங்கே ஒரு மரம் ஒரு அதில் பின் பண்ணிவிட்டு இவன் தான், நீ என்ன தாண்டா நினச்சிட்ருக்க? உங்களை தான் நினச்சிட்ருக்கேன், அதுவும் சும்மாலாம் ஒன்று கிடையாது. எப்படி தெரியுமா? என்ன ஆசை மன்மதனே என்னோட காதலனே, என்ன ஆசை மன்மதனே என்னோட காதலனே, தன நானே அப்படி நினச்சிட்ருக்கேன். இங்கே ஒன்றும் பாட்டு போட்டி ஒன்றும் நடக்கலை. இப்போ நீ விட்ட போறியா இல்லையா? விடவே மாட்டேன். இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், எனக்கு ஏன் உங்களை பிடிச்சிச்சின்னு தெரியல. இந்த 20 வருஷத்தில் எனக்கு யாரையுமே உங்களை மாதிரி பிடிச்சதே கிடையாது. உங்களை ஒரு மாதிரி பார்த்ததுமே அதுமாதிரி பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். இந்த லவ் ஃபீல்லாம் எனக்கு அப்போ தான் உள்ளே முளைச்சிச்சு. முளைக்கும். நான் என்ன விதையாடா என்னை பார்த்தோன்னே நீ முளைக்கிறதுக்கு?
இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இப்போ இதை கட் பண்ணி உள்ளே காட்டினோன்னா, இப்போ இவன் தாண்டா ஜிம்மன் தாண்டா உள்ளே போகிறான். டே பூனைக்குட்டி எங்கே இவங்க அப்படின்னு சொல்லி இப்போ தாண்டா பேக்கில் வந்து ஒருத்தவங்க ஹக் பண்ணுறாங்க. அப்படியே ஜிம்முன்னு, ஆமா யாத்தடி யார் அது அப்படின்ட்டு பார்க்குறான். ஏய் நான் தான்டா, எதுக்குடா கத்துற? இவங்க பயந்துட்டு வந்துடுமா? அச்சோ வாத்து கொஞ்சம் பயந்துடுச்சா? உனக்கு ஏதாவது என் மேலே கோவம் மேடம்? எதுக்குடா எனக்கு உன் மேலே கோவம்? இல்லை மதியம் இப்படி பேசுனல்ல. ஹே நீ சொல்கிறது தான் எனக்கு, நீ தான் என்னை லவ் பண்ணும்போதே நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும் போதே நீ தான் சொல்லிட்டல்ல, என்ன தான் நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு என் மச்சா தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டல. நானும் ஓகே சொல்லித்தானே உனக்கு ஓகே சொன்னேன். அப்புறம் எதுக்கு நான் கஷ்டப்பட போனேன்? சரி உன் மச்சாட்டி கேட்டியா? நான் கேட்டேன்டா. அவன் காரணமே சொல்ல மாட்டான், ஏஜ் கேப்புன்னு தான் சொல்கிறான். அப்போ நீ கேட்டியா செல்ல? அதையும் கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அவங்கள பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நானும் பார்க்குறேன். சரி இப்போ இது கேட்குறாங்க வந்தியா? என் மச்சான் கூப்பிட்டு வந்துட்டாடா உன் மச்சானை பார்க்கணுன்னு. அவன் லவ்வுக்காண்டி எஃபர்ட் போடுறான், ஆனால் நீ என்ன கண்டுக்கவே மாட்டுற. யார் சொன்னா ஒன்று நான் கண்டுக்கலன்னு அப்படின்னு. ஸோ இப்போ அந்த வாலில் தாண்டா அப்படியே இவங்க பிடிச்சி பின் பண்ணிவிட்டு, டே பூனைக்குட்டி உன்னை நான் ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது எவ்வளோ அட்மைட் பண்ணி திரும்ப பார்ப்பேன், உன்னை நான் கண்டுக்கலையா? அப்படியே இந்த லிப்ஸெல்லாம் கச்சி வைக்கலான்னு தோணும். அப்படின்ட்டு அவன் இப்படி க்ளோஸாக வர. இப்போ இங்கே தான் இன்னும் க்ளோஸாக வந்து லைக் ஒரு இன்ச்சு தான் அவங்க 2 பேத்துக்கு கடையில் கேப்பு லிப்ஸுக்கு. அப்போ கடிச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்லவும், அப்படியே ஜிம்முன்னு போய் கிஸ் பண்ணேன், இவங்கையும் பண்ணேன். வேறு என்ன அவங்களுக்குள்ள அப்படியே எப்படி அப்படி எதுவும் முடியலாம் இல்லை, கிஸ் மட்டும்தான். ஸோ இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் போகுதுடா. அப்போ போனதும் தான் போதும் நான் கடிச்சு வைக்காத, சரி நான் கிளம்புறேன், அம்மா வர சொன்னேன், அண்ணி சீக்கிரமான கூப்பிட்டு வர சொன்னாங்க. அண்ணியா? ஆமாம் எங்கள் அண்ணி. ஓகே ஓகே ஓகே. டே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன்டா, இங்கே டைம் ஆகிடுச்சி, காலேஜில் பார்த்துக்கலாம். டே இன்னும் எத்தனை நாள் தரமா இருக்குது? ஐயோ நான் வரேன், வீட்டுக்கு எப்போயாவது வரேன்டா. நீ வரமாட்டடா. என் மச்சான் இருக்கால, நான் வரேன்டா. ஆமாம் தேங்க இருக்கான்ல. சரி கிளம்பு, பாய் பாய் பாய். ஐயோ போதுமா? போதும் அப்பட்ட. இப்போ ஜிம்முமே வெளியே வந்துடுறான்டா. அப்போ தான் வந்து ஜெக்கேவுமே உள்ளே வரான். இவன் பார்க்குறான், அப்படியே இவனை கூப்பிடலான்னு திரும்புகிறான். படிச்சு தேங்க வந்து டக்குன்னு கை பிடிச்சிட்றான்டா. என்னடா மறுபடியும் தான் சொன்னானா? இல்லை ஜிம்னா அப்போலாம் அப்படின்ட்டு லைக் இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்கடா. இப்போ ஜின் தான், எங்கே சாமி போனீங்க? எங்கேயும் இல்லைம்மா, சும்மா வெளியே போயிட்டான், இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, ஆமாம் அங்கே போயிட்டு வந்தோம். சரிப்பா நீ போய் பாடு, ஜிம்மினுங்க வாயேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ ஏம்மா? இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீ போய் பாடு அப்படின்ட்டு அவன் சொல்லவும், ஜிம்மின் வருவான், நீ போய் பாடு அப்படின்ட்டு ஜின்னு சொல்லவும், என்னங்க நீ எங்கடா போனீங்க? அந்த ப்ரொஃபஸர் வீட்டுக்கு. அதை எப்படா கண்டுபிடிச்சான்? உங்கள் மாவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும், சரி என்னடா சொன்ன, அதை ஹர்ட் பண்ண நான் மறுபடியும் பிள்ளையா? இல்லைம்மா அப்படி ஒன்றும் தெரியல, அவன் ஃபேஸை பார்த்தா. அப்படி அவன் ஹைட் பண்ணிப்பான்டா. இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தப்போ? நான் உள்ளே இருந்தேன். உள்ளே என்ன பண்ணேன்? அது இங்கே பார்த்துட்டு இருந்தியா? ஆமாம் 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 ஆமாம். சரி போ. அண்ணியை எங்களை எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? எடு விளக்கு பார்த்த. போகிறேன். ஸோ இப்போ அப்படியே மேலே போயிடுறாங்கடா. இப்போ தான் அவங்க வந்து படுத்துருக்காங்கடா. இப்போ போய் படுத்துடுறாங்க, அப்படியே தூங்கிடுறாங்கடா. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் தேங் வந்து வேக்கப்பாய் கீழே வரான். ஏன் சாமி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டமா? மணி 10:30மா? பா 10:30 10:30 தான் ஆகுது மணி. நீ காலேஜுக்கு போகணும், சீக்கிரமாக எழுந்திரிச்சிருப்பல, தூங்கலாம்ல. எனக்கு தூக்கம் வரலம்மா. சரி நீ போய் அவனை எழுப்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க, அம்மா அவனுக்கு இட்லி சுட்டு கறிக்குழம்பு வச்சுருக்கேன். உண்மையாலுமா? ஆமாம் அவன் எழுப்பலனா அண்ணியனுக்கும் முட்டை பப்பு செஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லி எழுப்பிட்டு வா. ஓகேம்மா அப்படின்ட்டு தேங்குற மாதிரி குச்சி மேலே போகிறோம். புள்ள இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் கடவுளே அப்படின்ட்டு ஜின் தான் மனசில் நினச்சிட்டு விட்டுறான்டா. இப்போ தேங்க தான் மேலே போய், டே மச்சான் டே தான் எந்துடுறா, மாதிரி என்னடா டே எந்துடுறா, கீழே போகிற மணக்க கறிக்குழம்பு இட்லியும் ரெடியாகி கொண்டு இருக்கிறது, தாங்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன், தாங்கள் மூடிக்கிட்டு போகுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தூக்கம் வருதுப்படா. பாப்ஸு செஞ்சு வச்சுருவாங்கடா. எங்கே ஆளை காணோம்? மச்சான் போகலாமா? நாய் பல்லு விளக்குனியா?
அதெல்லாம் விளக்கிட்டேன். எப்புட்றா விளக்குன? அதெல்லாம் அப்படி தான், பல்லு விளக்காம விளக்குப்பேன் அப்படின்ட்டு அப்படியே எப்படியோ அந்த அலப்பறையெல்லாம் முடிச்சு பல்லு விளக்கிட்டு கீழே வரானுங்கடா. வந்ததும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு லைக் இப்போ தான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. வேறு என்ன ஸ்வீட்? இவன் மில்க் ஷேக்கை குடிப்பான், அவன் பப்ஸை திம்பான். வேறு என்ன இவனுங்களுக்கு பிடிக்கும்? அப்படியே லைக் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்கடா. இப்போ தான் நான் சொல்ல மறந்துட்டேன் போன வீடியோவிலேயே, ஹெட்செட் போட்டுக்கோங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட டைம் 33 ஆகிடுச்சு. நான் ரொம்ப பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கேட்கலன்னா ஹெட்செட்டில் சவுண்ட் அதிகமாக வச்சுக்கோங்க. எனக்கு வேறு அப்பப்போ ஹஸ்கி வாய்ஸ் போகுதுடா. ஓகேவா? இப்போது சோஃபாவில் உட்காந்துருக்காங்கடா. உட்காந்துருந்துட்டு தான் இப்போ வந்து லைக் சாப்பிட முடிச்சுட்டு சோஃபாவுக்கு வராங்க. வந்ததும் இப்போ தான் உட்காடுறாங்க. சொல்லுப்பா, உனக்கு காலேஜ் படிச்சிட்ருக்க? ஆமாப்பா, 3rd இயர் படிக்கிற. ஆமாண்ணா, உனக்கு இந்த லவ்வுக்கு அது மாதிரி ஏதாவது? பா அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லை? ம், சரிப்பா, அப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன். போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இப்போ ஆஃபீஸ் கிளம்பிடுறான்டா. இப்படியே ஒரு மாதிரி அவங்க 3 பேரும் ஜாலியாக வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட் டைம் தான் ஆகுது, எல்லோரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்கடா. இப்போது இவனுமே படுக்க போயிடுறான். இவனுங்க 2 பேருமே படுக்க போயிடுறானுங்க. கரெக்டாக ஒரு 1:30 அப்போ தேங் கத்த ஆரம்பிச்சிட்றான். அம்மா, அப்பா என்னை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. அம்மா ஆண்டி அங்கிளுங்க பாருங்க, என்னையும் ஜிமினி விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. அப்பா எழுந்திரிங்க, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு கத்துறான்டா. இப்போ தான் ஜிமினி எழுந்திரிச்சிட்டு, மச்சான் மச்சான் அங்கே பாரு டே, அங்கே பாரு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா. டே தேங்க இங்கே பாரு, என்னாச்சு அப்படின்னு லைக் ஹக் பண்ணிக்கிறான்டா. இந்த சவுண்ட் கேட்டு அவங்க 2 பேருமே நம்ஜின்மே வந்திருப்பாங்க. வந்துதான் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் ஜின்தா டக்குன்னு சொல்லிட்டு பெட்டில் உட்காந்துட்டு, அப்போ அங்கே பாரு, அம்மா அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸை ஓப்பன் பண்ணி, அம்மா 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 அங்கே தான்ப்பா இருக்கேன், அம்மா எங்கேயுமே போகலையே, அம்மா போயிடாதீங்கம்மா. இங்கே பாரு, அம்மா உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன், அம்மா அப்பா அங்கே பாரு, ஜெமின் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்கன்னு அப்படி ஒரு மாதிரி ஹக் பண்ணி பேட் பண்ணேன். அவனுமே அப்படியே தூங்கிடுறான்டா. இப்போ தான் படுக்க வச்சுட்டு, என்ன ஜெமினா ஆச்சு தெரியல, நீ எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா என் பிள்ளைக்கு கடவுளே அப்படின்ட்டு ஜின்தா அப்படி ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட தான். எங்கே பாரு சின்ன, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, அவனுக்கு அந்த இல்யூஷன்ஸ் தான், அது சரியாயிரும் விடு அப்படின்னு சொல்லவும் இவனும் சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிடலாம் அவன்ட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். வேணாம் ஜென், இங்கே பாரு, அப்படி கூப்பிட்டு போனேன்னா அவன் மனசில் இன்னும் ஆழமாக பதிஞ்சிரும். வேணாம், நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அவனே நினச்சிப்பான்டா, வேணாம் அப்படின்ட்டு சொல்லவும் இவனுமே ஓகே ஜிம்னா அவனை இன்னொரு வாட்டி எப்படி பண்ணானா என்னைய கூப்பிடுவேன், நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லவும், அண்ணி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜின்மே இப்போ படுத்துக்கிறான்டா. இப்படியே அந்த டேஸ்லாம் போகுது. இப்போ தேங்க அப்படி பண்ணலை, ஒன் டைம் பண்ணிட்டான், விட்டுட்டான் அப்படியே. ஸோ இப்படி தாண்டா அந்த 2 வீக்ஸுமே போயிருக்கோம். இப்போ தான் நாளைக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுது. இவங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் தான் முடிஞ்சிருக்கும், அதுக்கு தான் லீவ் விட்டுருப்பாங்க. இப்போது இவன் தாண்டா பேக் பண்ணிகிட்ருக்கான். ஜின்னா பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு லைக் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கான். சாமியாக நீங்கள் இருந்தே காலேஜ் போயேன், அவங்களும் பைக்கில் போங்கப்பா, அங்கேருந்தே போம்மா. வேணாம்மான்னு கொஞ்சம் நாள் தான், இன்னும் ஒரு 2 months தானே, இங்கே பர்மனெண்ட்டாக வந்துடுவேன்ல. ஐயோ ஜிம்முனுமா, நான் ஏதாவது சொன்னேன், அவன் என்னை வச்சு நாங்கள் குத்திப்பாம்மா, ஏம்மா அப்படின்னு சொல்லவும், ஐயோ கேட்க மாட்டானே அப்படின்ட்டு இப்போ தேங் காலேஜ் கிளம்பிட்டுருப்பான்டா. ஜின் சொல்லுவான், அதை அவன் கேட்க மாட்டான். அம்மா நான் போகிறேன், லைக் ஜங்குக்கு பார்க்கணும்ல, அதனால தான். அதுக்காகவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஹாஸ்டல் பிடிக்கும்டா, வீட்டோட கிடையாது, லைக் பிடிக்கும் அது மாதிரி. அதனால் சொல்லுவான்டா. இவனும் ஜின் அவனோட ஆசைக்கு எது பேச்சும் பேச மாட்டான் ஜின்னு. இவனும் ஒரு 2 வாட்டி சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டான். என்ன பண்ணுறது, அவன் பிடிவாதமாக இருக்கான், அதனால் விட்டுட்டான்டா. இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. இந்த சாமி இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் நீ வருவாங்க, இதுக்கப்புறம் லீவ் ஒன்றும் கிடையாது, லீவ் விட்டாலும் உன்னால் வர முடியாது. நீ அம்மா உனக்கு ஊட்டி விட்றேன், நீ சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டா, இப்போ தான் சமைச்சிட்டு இருந்தீங்க, எப்போ சாப்பிட்டீங்க? நான் உப்புமா மதியம் செஞ்சு சாப்பிட்டேன்டா. உங்களை நான் இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மதிய சாப்பாடாதீங்கன்னு. வீணாக போயிடும்டா. வீணாக போனால் எடுத்து கொட்டுங்க, இல்லாட்டி நைட்டு போடுங்கம்மா. அதை ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்க? உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஃபுட் பாய்சன் ஆயிரும்மா. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் தேங்க, அவன் கேட்க மாட்றான்.
அப்பா அவங்க சாப்பிட போனாங்கன்னா நீ வாங்கி வச்சுருப்பா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லவும் இவனு தான் நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்காம காலேஜ் போ சரியா. சரிப்பா அப்படின்ட்டு லைக் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தாண்டா நைட்டு தூங்குறாங்க. இப்போது தூங்குறாங்கடா. இப்போ எந்திரிச்ச உடனே இவனுங்க அப்படியே கிளம்பி வெளியே வந்துடுறானுங்க. ஒரு 9:30 மார்னிங் 9:30 போல் சாப்பிட்டுட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஜின் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான் இவனுங்களுக்கு அங்கே சாப்பிட. லைக் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு அது மாதிரி கொடுக்குறான்டா. அப்புறம் வீட்லேயே போட்ட மில்க் ஷேக்கு பையன் குடிச்சுப்பான் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கிடையாது, சும்மா ஒரு 1 டேக்கு வச்சு குடிக்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்றான். இப்போ அப்படியே போனதும் ஜின் தான் அப்படியே ஹக் பண்ணி போயிட்டு வா சாமி, பத்திரமா இருக்கணும், எதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், நான் எதை நினச்சி கவலைப்பட போகிறேன், அதான் இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லவும், டேய் நெஞ்ச எனக்காதரா வந்து உக்காடுறா அப்படின்னு சொல்லவும் இனிமேல் வந்து உட்காந்துட்டு பாய் சொல்லிடுறான்டா. இப்போ தான் வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன், மச்சான் ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, எதுக்குடா நிப்பாட்றா அப்படின்னு சொல்லவும் நிப்பாட்டுறாங்க. இதுமாதிரி நிப்பாட்டினது மச்சான் நம்ம காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்க போதான், கல்ச்சுரல்ஸ் அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கு என்ன மச்சான் நான் பாட்டா எதுக்கு அவனு ப்ரொஃபஸரை நினச்சி செருப்பு இருக்குல்ல செருப்பு எடுத்து பிய அடிச்சுவிடுவான், ஒழுங்கு மாதிரியே தான் மூடி நோக்காடுறா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பாரு மச்சான் நான் பாடுறேன்டா, டி உனக்கும் பாட்டுக்கெல்லாம் சுட்டப்பட்டு வராதுடா, அதெல்லாம் படுண்டா அப்படின்னு சொல்கிறான்டா. சொல்லவும் வந்து தொலை சனினே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு இப்போ ஹாஸ்டலுக்கு போயிடறாங்கடா. போன உடனே அந்த பெட்டில் அப்படியே டம்முன்னு படுக்கிறானுங்க. படுத்துட்டு தான் மச்சான் என்ன பட்டு போகிறது, மயிறு நீ பாடுறானா நீ தான் யோசிக்கணும், நான் யோசிக்க முடியாது, நீ சொல்லுடா நான் என்ன பாடுறது அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு கேட்கவும் ஜிமினுமே இட்றா அப்படின்ட்டு ஹே ChatGPT என் மச்சான் பாட்டு பாட போகிறான் என்ன பாட்டுன்னு அவன் கேட்க, இப்போ ஜிமின் தாண்டா என்ன பண்ணுறீங்க சாரு, இல்லை மச்சான் நீ என்ன பாட்டு பாடணுன்னு கேட்டல அதனால தான் பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அது எப்படி ஜிம்னா நீ மட்டும் இல்லை டிசைனாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் மூளை மச்சான் மூளை வேணும், அதெல்லாம் உங்ககிட்ட கிடையாதுனதும் ஜிம்னா கொன்று புதைச்சிப்பிடுவோம் ஒழுங்காக ஓடிப்போ அப்படின்னு சொல்லவும், இப்போது தாண்டா லைக் அந்த சூட் கேஸில் இருக்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜிம்னா டீ நாசமாக பண்ணோன்னே நெஞ்சு தூக்கி போடுறது என்னடா அந்த பாட்டா எந்த பாட்டு அதான்டா அதான் அடி அதுக்கெல்லாம் உனக்கு டியூன் வர மாட்டா அதெல்லாம் வேறுண்ட மனப்பட்டு நீக்க போகிறேன் எனக்கு என்ன மச்சான் சரி பாடி தொலை அப்படின்னு சொல்லவும், இப்போது லைக் அந்த டேவுமே வந்துடுதுடா, கல்ச்சுரல்ஸ் டேவுமே வருது, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஏறி போகிறான்டா. இப்போ மேலே போய் நின்று ஜங்குக்குமே பார்க்குறான், இவன் எதுக்கு மேலே ஏறி நிற்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறான்டா. ஒரு மாதிரி அப்படியே ஒரு குழப்பத்தோட ஃபேஸ்லேயே பார்க்குறான் தலைவன். இப்போ நம்ம தான் ஒரு மாதிரி இதாக கான்ஃபிடண்ட்டாக ஏறி போய் நின்று அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி டிங்குன்னு கண்ணடிக்கிறான். இவன் தான் பார்த்துட்டு டிங்குன்னு கண்ணடிக்கிறான். இப்போது ஜங்குக்கு தான் பார்த்து திருந்தவே மாட்டான். அப்படின்னு அங்கிட்டு திரும்பிக்கிறான்டா. இப்போ தான் நீ என்னை பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் கேட்பல்ல கதையை அடிச்சிட்டு நிற்க முடியும், அப்படி நிற்கவும் முடியாது ஒன்னாலங்க, கண்டிப்பாக நீ கேட்ப இதை அப்படின்ட்டு கண்ணை மூடுறான்டா. மூடிட்டு ஜங்குக்கு அவன் பார்த்த நாள்லேருந்து பண்ண எல்லாத்தையும் லைக் சைட் அடித்தது, இவன் அவனை பார்த்தது எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறான். ஒரு மாதிரி ரிகர்சல் மாதிரி பண்ணுறான்டா. அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ஐஸ் ஓப்பன் பண்ணி லைக் ஒரு சாங் தாண்டா பாடுறான். ஸோ இப்படி அந்த சாங் அங்கே எண்டாக எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்கடா. தேங்க்கு பாட்டெல்லாம் பாட தெரியுமாங்கிற மாதிரி தான் ஷாக் ஆகுறாங்க. ஸ்டாப்ஸ் ஆல்சோ அது மாதிரி ஸ்டெல்லாவுமே வந்து ஷாக் ஆகிடுறாடா. இவனுக்கு இவ்வளோ நாள் பாட்டு பாட தெரியுமா, வா இவ்வளோ அழகாக பாட்டு பாடுறான்
பாட்டு பாடும்போது ஆல்ரெடி அழகாக தான் இருப்பான். இவனுக்கு ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு லைக் அவள் ஏதோ சம்திங் திங்க் பண்ணிவிட்டு விட்டுறாடா. இவன் தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறான்டா. பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் தான் லைக் ஒரு மாதிரி ஸ்டன்னாக இப்போ நிற்கிறான்டா. ஓகேடா, இந்த ஒரு பாட்டை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். டைம் 4:30. என்னால் இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண முடியல. இந்த பார்ட்டும் ஓவர். நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலான்னு நினச்சேன், பட் என்னால் முடியலடா. இதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதனால தான்டாம்மா நான் கண்டிப்பாக டக்குன்னு சோன் போட்டுறேன் செகண்ட் பார்ட்டு. மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்கடாம்மா. சரி, அங்கே இட்டடா.